அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பொறுத்தளவுக்கு சொல்லப்படாத விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது, அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கணும். இந்த வீடியோக்குள்ளே வர்றவங்களுக்கு தேவையான அத்தனை சப்ஜெக்டும் உள்ளே இருக்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு கோணத்துலேயும் நம்ம வீடியோவை போட்டுகிட்டே இருப்போம். சமீபத்தில் நம்மளை சந்திக்க வந்த ஒரு 30 வயது பொண்ணு, அதில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு ஒரு வகையான புரிதலை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது அந்த மெச்சூரிட்டியை நீங்கள் வளர்த்துக்கிங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த வீடியோனுடைய அந்த ஃபினிஷிங்கில் உங்களுக்கு அது புரிகிறதுக்கான ஒரு சம்பவிச்சிருக்கு. அதை தான் நம்ம உங்கள்கிட்ட எடுத்து ஷேர் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா, ஆன்மீகத்துக்குள்ளே ரொம்ப ஈடுபாடாக இருந்த ஒரு பொண்ணு தான் குறிப்பிட்ட விஷயங்களில் மாட்டிக்கிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகி போய் எப்படி ரிலீஸ் ஆகுறதுன்னு தெரியாத ஒரு சூழலில் அது நம்மளை சந்திக்குது. நம்மளை சந்திக்குதுன்னா நம்ம அதுக்குரிய விளம்பரங்களை கொடுத்துட்டு நம்ம உட்காரல. ஆனால் அந்த பழம் பழுத்துருச்சுன்னா அந்த பறவைகள் தானாக தேடி வர்ற மாதிரி இந்த சம்பவங்கள் சம்பவிக்கும். எதற்காக குறிப்பிட்ட பகுதியில் நம்மளை உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்குரிய ஒர்க்கு நடக்கும். அந்த ஒர்க்கில் ஒன்று தான் இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய சப்ஜெக்டு. பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு வகையில் ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது எந்த வகையிலையும் அதுக்கு பெரும் கோடிகள் கிடச்சிருது. அப்போ கூட இருக்கிற நபருடைய அக்கௌண்ட்டில் அது ஏறிடுது. கூட இருக்கிற நபர் அவர் பணத்தை பார்த்துன்னு கொஞ்சம் மனமாற்றம் உண்டாகிடுது. மறுபடியும் அந்த பணத்தை இந்த பொண்ணு கைக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. இது கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு இடையில் இந்த பொண்ணு மற்றவங்களை போல் ஒரு சாமியாரை அணுகி இந்த பணம் வந்துட்டால் அவங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்கும்போது, நீ எதை சப்ஜெக்டை தூக்கிட்டு வந்திருக்க எனக்கு தெரியுன்ற மாதிரி அவன் கம்ப்ளீட்டாக அந்த பொண்ணை லாக் பண்ணிடுறான். கையில் லாக் பண்ணி ஒரு கைப்பாவையை போல் அந்த பொண்ணை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறான். பார்த்திங்கன்னா, அந்த கேஸு ரிலீஸ் ஆகி பணம் வந்துடுது. பல கோடி ரூபான்னு சொல்லப்படுது. அமௌண்ட் பெரிய தொகையாக சொல்லப்படுது. அப்போ அவனுடைய சௌரியத்துக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பூரா அன்னதானம் போட வச்சு அந்த பணங்களை பூரா செலவு பண்ணுறான். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிறு தெய்வங்களெல்லாம் அவனுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை அவன் திட்டமிட்டு அதுக்கு இந்த பணங்களை இந்த பொண்ணை வச்சு செலவிட வச்சு அவன் காரியங்களை பூரா சாதிச்சுக்கிட்டு ஏறத்தாழ அமௌண்ட்டு பூரா நெருக்கி காலியாகிற ஒரு கட்டத்தில் இது அரசனுடைய கவனத்துக்கு போய் அந்த பொண்ணையும் கொஞ்சம் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுற மாதிரியான பல சம்பவங்கள் நிகழ்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த கடைசி நேரத்தில் தான் நம்மளை இதெல்லாம் முடிஞ்ச ஒரு இதில் தான் நம்மளை சந்திக்கும். அப்போ நம்ம இதெல்லாத்தையும் விஷயங்களை புறத்தையும் கவனித்து இப்படி தான் இது நிகழ்ந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி அனுப்பணும். ஒரு 3 ஞானிகளுடைய பேரை சொல்லுமா, கரண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய அல்லது இந்த ஒரு 50 வருடம் 100 வருடத்துக்குள்ளே வந்த ஒரு மிகப்பெரிய ஞானிகளுடைய 3 பேர் எனக்கு சொல்லுமான்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு தெரியலை. ஆனால் நல்லா படித்த பொண்ணு தான். படித்த பொண்ணாக இருந்தாலும் இந்த சாப்டருக்குள்ளே அது பயணிக்கலை.
ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தில் இருக்கதாக அது நம்பிக்கிட்டு திருமணம் பண்ணாமல் வாழுதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அந்த 3 ஞானிகளுடைய பேரை அதுக்கு சொல்ல தெரியலை. அப்போ அந்த மெச்சூரிட்டி அதுக்கிட்ட இல்லை அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது. அப்போ நம்ம சொன்னோம், அம்மா நான் என் ஃபோன் நம்பரை கிடச்சி ஐயா உங்கள்கிட்ட நான் ஃபோனில் தொடர்ந்து நிறையா பேச வேண்டியிருக்குன்னு நம்பர் கிடச்சி, நம்பர் கொடுக்குறதுனால ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியாது, நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாது அப்படின்னு ஒரு 2-3 வீடியோவை எடுத்து இதில் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டு வாங்கம்மா, ஒரு 4 நாள் 5 நாள் வீடியோவை கேட்டு புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இறைவன் அப்படின்றது உருவமற்ற நிலையில் உள்ள விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியலை. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் கொஞ்சம் கேட்டு நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னை தொடர்பு கொள்ளுங்கம்மான்னு சொல்லிவிட்டு சில குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ விட்டதை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு மறுபடியும் அந்த பவரை, ஏன்னா மாதா அமிர்தானந்த அம்மா அந்த பவர் இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. அந்த லெவலில் உள்ள அளவில் இந்த பொண்ணு பெரிய ஆளாக வரும் எதிர்காலத்தில். அந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி, நீ இது மாதிரி உனக்கு கிடைச்ச வைரத்தை நீ காலில் போட்டு மிதிச்சிட்டமா, இதை மறுபடியும் சரியாக முறைப்படுத்துமா அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி வச்சோம். இந்த சப்ஜெக்டை நம்ம ஏன் வீடியோவை உங்களுக்கு விளக்குறோம் அப்படின்னா, பாருங்கள், மெச்சூரிட்டி இல்லாத காரணத்தினால தான் இந்த பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. இந்த மெச்சூரிட்டி அதுக்கு வளர்ந்துருந்துச்சுன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் காப்பாற்றி இன்றைக்கி சில லட்சம் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசிரமத்தை நிறுவி இந்த பொண்ணு ஒரு ஆசான அமர்ந்திருந்திருக்கும். அப்போ அவ்வளவும் கெட்டுப்போச்சு. அடுத்தவன் அதை பயன்படுத்தி விரயமாக்கி பணங்களை விரயமாக்கி அவனுடைய வளர்ச்சிக்கு அது பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீடியோவிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம். திடீர்னு இந்த பொண்ணை நம்ம முன்னாடி உட்கார வச்சோடனே பார்த்திங்கன்னா சர்ப்பம் மாதிரி கை 2ஐயும் தலைக்கு மேலே தூக்கிக்கிட்டு சர்ப்ப டான்ஸு ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. டக்குன்னு அதுதான் சுயத்தில் இருக்கணும்னு சொல்கிறது. மனங்களை கண்டபடி அலைய விட்டுக்கிட்டு நம்ம அலையக்கூடாதுன்றது சொல்கிறது. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரலை அதனுடைய புருவ மத்தியத்தை நோக்கி நான் நீட்டுறேன். ஒரு 2 அடி வித்தியாசம் இருக்குது என்னுடைய விரலுக்கும் அந்த பொண்ணோட நெத்திக்கும். பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு அந்த பொண்ணு. இப்போ பாருங்கள், எப்படி அந்த இடத்துலேருந்து நான் தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியுமான்னா தெரியாது. ஆனால் இந்த சுயம்னு ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அது ஒர்க்குக்கு வந்துருச்சு. அப்போ எப்பயுமே நம்ம இந்த தவம் பண்ணக்கூடியவங்க நம்மளுடைய சுயத்தில் இருந்துக்கிட்டால் நம்மளுக்கு தேவையான சக்தியை தேவைப்படும் போது அது நிரப்பி நம்மளை ரிலீஸ் பண்ணிக்கிறோம், நம்மளை காப்பாற்றிக்கிறோம். அப்போ சுயம்தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயத்தை விட்டுட்டு நம்ம மனமாக வெளியில் கிளம்பி போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதுலேயும் இறங்கிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், என்னை நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. நான் எந்த ஒரு ஒர்க்லேயும் எந்த தொழிலையும் ஒரு வைத்தியத்துலேயோ ஒரு ஜோசியத்துலேயோ எதுலேயுமே நான் தலையிடலை. செவனேன்னு கிடக்கிறேன். காரணம் என்னன்னா, அப்படி கிடக்கும்போது மட்டும்தான் இந்த தவசக்தியாக நம்ம முழுமையான லாபத்தை பெற முடியும்னு புரிஞ்சுக்கிட்டதனுடைய விளைவாக நான் சும்மா தான் இருக்கிறேன். நீ கடலுக்கு நடுவில் உட்காந்து தவம் பண்ணு, உன்னை தேடி சாப்பாடு வரும்னு சொன்னார்ல சாமி, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சாப்பாடு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆக இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நீங்கள் 2 விஷயத்தை, மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிறணும், இன்னொன்று சுயத்தில் இருக்கணும். சுயத்தை விட்டு ஒரு பொட்டு கூட உங்களுடைய கவனங்களை தேவையற்ற விஷயங்களில் போய் நுழைஞ்சிடக்கூடாது. உங்களுடைய சுயத்தில் இருக்கிறதுக்கு எதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறணுமோ, ஏன்னா காலம்பூரா சொல்லுவாங்க மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்குன்ற மாதிரி, காலம்பூரா உங்களுக்கு ஏதாவது வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் தான் அதிலிருந்து தெளிவாக விலகி நிற்கணும். அப்போ விலகி நிற்கும்போது நீங்கள் சுயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய சுயம் உங்களை எந்தெந்த நிலையில் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த லெவலில் உங்களுக்கு தேவையான சக்திகள் உங்களுக்குள்ளே இறங்கி உங்களை பல வகையிலையும் காப்பாற்றப்படும். இது உங்களுக்கும் உங்களை தாண்டி மக்களுக்கும் நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆத்ம நமஸ்காரம்.